இது ஒரு ஜாவா கொஸ்டின். ப்ராப்ளம் என்னென்னா, அவங்க 3 இன்புட் தருவாங்க. ஃபஸ்ட் இன்புட் வந்து ஒரு நம்பர், செகண்ட் இன்புட் வந்து ஒரு அரே, தேர்டு மறுபடியும் ஒரு நம்பர். இதில் ப்ராப்ளம் என்னென்னா, அவங்க ஃபஸ்ட்டு இன்புட்டில் ஒரு நம்பர் தருவாங்க. அந்த நம்பர் வந்து ஒரு அரே பொசிஷன். அந்த அரே பொசிஷன் நம்பரை தவிர மிச்சம் எல்லாத்தையும் நாங்கள் ஆட் பண்ணணும். அந்த ஆட் பண்ணி கிடச்ச நம்பரை 2ஆல் டிவைட் பண்ணணும். இப்போது இந்த நம்பரை என்ன பண்ணணும்னா, தேர்ட் இன்புட் ஆட்டு ஒரு நம்பர் தருவாங்க. அந்த நம்பரையும் இப்போ நாங்கள் டிவைட் பண்ண நம்பரையும் கம்பேர் பண்ணணும். ஒருவேளை ரெண்டும் சேமாக இருந்துச்சுன்னா பார்ன் அப்பட்டேட்டட்னு ஒரு வேர்டை பிரிண்ட் பண்ணணும். ஒருவேளை சேமாக இல்லைன்னா அதுக்கும் ஒரிஜினல் நம்பருக்கும் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்கோ அந்த நம்பரை பிரிண்ட் பண்ணணும். இதுதான் கொஸ்டின். இப்போ நாங்கள் இந்த கொஸ்டினை சால்வ் பண்ண ஆரம்பிக்கலாம். அவங்களே சாம்பிளாக ஒரு ப்ரோக்ராம் தருவாங்க. அதை நாங்கள் லைட்டாக மாடிஃபை பண்ணி அவுட்புட் வர மாதிரி வைக்கணும். ஃபஸ்ட்டு நான் வேல்யூ ஸ்டோர் பண்ணக்கு 3 வேரியபிள் க்ரியேட் பண்ணுறேன். பி டோட்டல்னு ஒரு வேரியபிள் க்ரியேட் பண்ணுறேன். அது எதுக்குன்னா அரேயில் இருக்க எலமெண்ட்ஸ் எல்லாம் ஆட் பண்ணி ஃபைனல் சம் கிடைக்கக்கு. பி ஆக்சுவல் வேரியபிள் எதுக்குன்னா, அந்த பி டோட்டலில் நான் டிவைட் பை 2 பண்ணி என்ன ஆன்சர் கிடைக்குதோ அதை பி ஆக்சுவலில் ஸ்டோர் பண்ணுவேன். பி சார்ஜ்டு என்ன இருக்குன்னா, அவங்க கொடுக்குற தேர்ட் இன்புட்டை பி சார்ஜில் நான் ஸ்டோர் பண்ணுவேன். இப்போ அரேயில் இருக்க ஒவ்வொரு எலமெண்ட்ஸும் கிராஸ் பண்ணக்கு ஃபார் லூப் எழுதலாம். நமக்கு அரே வந்து லிஸ்ட்டாக இருக்கனால அங்கே இந்த மாதிரி ஃபார் லூப் யூஸ் பண்ணலாம். இது வந்து ஈஸியாக இருக்கும். இப்போ நாங்கள் கொடுத்துருக்க அரே எலமெண்ட்டை எக்ஸ்க்ளூட் பண்ணக்கு ஒரு இஃபெல்ஸ் லூப் எழுதலாம். ஃபைனலாக நமக்கு ஒவ்வொரு எலமெண்ட் ஆட் ஆகி பி டோட்டலில் ஸ்டோர் ஆகிடும். இப்போ நாங்கள் பி ஆக்ஷன் ஒரு வேரியபிள் க்ரியேட் பண்ண போகிறோம். அதில் நமக்கு கிடச்சிருக்க டோட்டலை டிவைட் பை 2 பண்ணி அதில் போய் ஸ்டோர் ஆகிடும். அடுத்து நாங்கள் பி சார்ஜ்னு ஒரு வேரியபிளில் கிடைச்ச தேர்ட் இன்புட்டை அதில் ஸ்டோர் பண்ணுவோம். இப்போ நம்ம ப்ரோக்ராமுக்கு இன்புட் எப்படி கிடைக்கணும் கேட்டிங்கன்னா, பேராமீட்டர் வழியாக கிடைக்கும். நீங்கள் இந்த பேராமீட்டர் பார்த்திங்கன்னா தெரியும், 3 வேரியபிள் இருக்கும் பேராமீட்டரில். அந்த 3 வேரியபிள் தான் 3 இன்புட். கடைசியாக நாங்களுக்கு தேவையான 2 வேரியபிளை கம்பேர் பண்ணி தேவையான அவுட்புட்டை நாங்கள் பிரிண்ட் பண்ணுறோம். ஈக்குவலாக இருந்தால் போனா போய்ட்டோம், அதனால செப்பரேட் பண்ணுறோம். இப்போ நாங்கள் ரன் பண்ண நமக்கு இப்போது கரெக்டாக அவுட்புட் காட்டுது.